Hello viewers, நான் தான் அஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Xolo Era 5X ஓட ஃபர்ஸ்ட் லுக். இந்த மொபைல் இந்தியால லான்ச் பண்ண போறாங்க and இது ரீசன்ட்டா எல்லாருக்கும் ஷோகேஸ் பண்ணிருக்காங்க and இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 10,000 குள்ள தான் இருக்கும். இந்த மொபைல் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாலே இது நம்ம கிட்ட வந்திருக்கு. சோ இந்த மொபைல் பிரைஸ் ரேஞ்சுக்கு ஏத்ததா இல்லையா அப்படிங்கறத நம்ம பாப்போம். இப்போ இதோட டிஸ்ப்ளே பத்தி பாப்போம். இது பாத்தீங்கன்னா 5.7 inch HD+ டிஸ்ப்ளேல கொடுத்திருக்காங்க with Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா வைப்ரண்டாவும் இருக்கு, ஷார்ப்பாவும் இருக்கு. இப்போ நான் அவுட்டோர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு டெக்ஸ்ட் தெரியாம இருக்கலாம். இதோட பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஐகான்ஸ் நமக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. டிசைன் வைஸ்ல பாத்தீங்கன்னா குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. மேலேயும் கீழேயும் பாத்தீங்கன்னா பேசில் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வரதுலாம் இப்ப இருக்க கம்பெனி எதுலயும் வரதில்லை. சோ இந்த மொபைல் ஒரு பாலி கார்பனேட்ல நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கூடவே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கீழ்பக்கம் பாத்தீங்கன்னா மைக்ரோ USB கேபிள் கொடுத்திருக்காங்க. அதே ரைட் சைடுல பாத்தீங்கன்னா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்திருக்காங்க. மேல் பக்கம் பாத்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க. அதே லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா சிம் ட்ரே மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இதோட ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Helio 822 சிப்செட்ல கொடுத்திருக்காங்க. and இதோட RAM பாத்தீங்கன்னா 3GB RAM with 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் RAM பத்தி நம்ம டீடைலா பாப்போம். இதுல பாத்தீங்கன்னா 7.49GB யூஸ்ட்ன்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ நம்ம இந்த ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா முடியாதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் மெமரி ஸ்லாட் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க and இதுலயும் நம்ம செகண்டரி சிம் கார்டு நம்ம போடலாம். சோ இப்போ நம்ம கேமரா பத்தி பாப்போம். இதுல பாத்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க with AI டெக்னாலஜி நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் ஆப்ஷன்ஸ்குள்ள நம்ம போய் பார்ப்போம். இதுலயும் பாத்தீங்கன்னா ரியர் கேமரால நம்ம ஃபுல் HDல நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் and அதே ஃப்ரண்ட் கேமரால பாத்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ நான் அவுட்டோர்ல இருக்கிறதுனால பின்னால ஸ்கை ஹைலைட்டா தெரியும். பட் நீங்க நார்மலா போட்டோஸ் எடுக்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இந்த ரெண்டு கேமராலையும் பாத்தீங்கன்னா AI மோட் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் பாத்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடும் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம வீடியோ சைட் போலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரால ஃபுல் HDல நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். எல்லாமே சூப்பரா இருக்கு. குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. இதோட பேட்டரி கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 3000 mAhல நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது Android Oreoல ரன் ஆகுது. இதோட நேம் பாத்தீங்கன்னா Star OS 5.0ன்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த போனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நல்லதா இருக்கு. இந்த கேம்லயும் பாத்தீங்கன்னா கூட LED ஃபிளாஷ் லைட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவராலா மொபைல் டீசென்ட்டாவும் இருக்கு அண்ட் சூப்பராவும் இருக்கு. அண்ட் இது கூடிய விரைவில் இந்தியால லான்ச் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. சோ இப்போ நம்ம இந்த வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, 91 மொபைல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் அஜய் சைனிங் ஆஃப்.